தன் சகோதரனை எப்படி நேசிக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குதுன்னா, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒரு பெரிய அன்பு இல்லை அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய சொந்த சகோதரர்களை அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களை நம்ம என்ன செய்யணுமா, ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுது. பவுலுக்காக அன்றைய சபை விசுவாசிகள் தன் கண்களையே பிடுங்கி கொடுக்கிற அளவுக்கு இருந்தாங்க. பவுலுக்காக தங்கள் ஜீவனை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பவுலை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி தாங்க மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, பவுலை காப்பாத்திருந்துப்பா அப்படின்னு. பவுலும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. ஸோ அன்னைக்கு அவங்கள மெஜாரிட்டியா கூட்டமா இருந்தனால கொண்டு போய் பவுலை காப்பாற்றி தள்ளி விட்டாங்க. ஆனா பவுலும் கூட மற்றவருடைய ஆத்துமாக்களை காப்பாற்ற தானே பானபலியாக மாறி போனாலும் பரவாயில்லை என்கிற விதமாகத்தான் அவர் என்ன செய்யறாரு, பவுலடிகள் இருந்திருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவியை, உங்கள் சகோதரர்களை நீங்க நேசிக்கணும்னா, உங்கள் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நீங்க அவங்களை நேசிக்கணும், மறந்துடாதீங்க. ஆனா என்ன இதுல முக்கியமான ஒண்ணு, கடவுளை நேசிக்கிற அளவுக்கு பிள்ளைகளையோ மனைவிகளையோ உங்களுடைய சகோதரர் நேசிக்க கூடாது. ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி உங்களுக்கு. அவருக்கு அப்புறம் தான் எல்லாரையும் நேசிக்கணும். இவர்களுக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனா உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவன் தன் உறவுகளை நேசிப்பான். ஆண்டவர் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை விசாரித்து நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்னு கேட்கிறார். ஒரு ஊழியக்காரனா, ஒரு சபையை நடத்துறவனா நீ முதலாவது மாறணும்னா, நீ முதலாவது உன் சொந்த குடும்பத்தை விசாரணைனா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறதுக்கு சொல்லல. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, பராமரிப்பு, இந்த உலகத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சவதரிச்சு அவங்களை சந்திக்கணும். அதுதான் விசாரிக்கிறது. மனைவியை விசாரிக்கிறதுனா அதான் அர்த்தம். அப்ப எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப பார்க்கிற சகோதரனை நீங்க அதிகமா அன்பு கூறணும் தான் வேதம் சொல்லுது. பார்க்கிற சகோதரன்ட்டே அன்பு இல்லையா, காணாத கடவுள்கிட்ட அன்பு கூறுறாங்களாம். நிறைய பேர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழிவாங்க. நான்லாம் யாரையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நேசிக்க மாட்டாங்க, எனக்கு ஆண்டவர் தாங்க. ஆண்டவரே சொல்றாரு, நீ பார்க்கிற உன் சகோதரனை அன்பு செலுத்தலைன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி இப்ப அன்பு கூறுவ? அப்ப வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கடவுளுடைய ஸ்தானத்துல வச்சு யாரையும் பார்க்காத, கடவுளுக்கு நிகரா யாரையும் நேசிக்காத. ஆனா நல்லா கவனிங்க, கடவுளை நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் நேசிப்பீங்க. ஆனா மற்ற மனிதர்களுக்காக கடவுளை விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போ உங்க மனைவி, உங்க புருஷன் வந்து சொல்றாப்புல, உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முட்டாள்தனமான கேள்விதான், கேட்கக்கூடாத ஒரு கேள்விதான். நிறைய பேர் இந்த மனைவிகள் கேட்பாங்க, உனக்கு வந்து உன் அம்மா முக்கியமா நான் முக்கியமா? இது ஒரு கேவலமான கேள்வி. கேட்கக்கூடிய இந்த நபர்கள் முதலாவது திருந்தணும். இந்த கேள்வியே முதல்ல கேட்கக்கூடாது. அது என்ன, ஒரு பையனை பார்த்து உனக்கு அம்மா வேணுமா பொண்டாட்டி வேணுமான்னு கேட்டா என்ன சொல்றது? 2 பேர் தான் முக்கியம். 2 பேர் தான் முக்கியம். இதுல வந்து ஏற்றத்தாழ்வே கிடையாது. அம்மாவை எந்த அளவுக்கு நம்ம வேணும்னு சொல்றோமோ அதே மாதிரி மனைவியும் வேணும் தான். அப்ப ஒரு நிர்கதியான ஒரு நிலையில வந்து ஒரு புருஷனை நிப்பாட்டுற கேள்வி இந்த கேள்வி எல்லாம். இது ஒரு மட்டமான கேள்வி. அது தாய் கேட்டாலும் தப்பு தான், மனைவி கேட்டாலும் தப்பு தான், அல்லது புருஷன் கேட்டாலும் தப்பு தான் மனைவியை பார்த்து. ஸோ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது.